11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.6 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். காஸ் 15 காஸ் பை பை 15 காஸ் 2 பை பை 15 காஸ் 3 பை பை 15 4 பை பை 15 காஸ் 5 பை பை 15 காஸ் 6 பை பை 15 காஸ் 7 பை பை 15 ஈக்குவல் டு 128 என காண்பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இடதுபுறம் மொத்தம் 7 உறுப்புகள் இருக்குது. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் 1/128ன்னு கொண்டு வரலாம். இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் ஆனது காஸ் பை பை 15 காஸ் 2 பை பை 15 காஸ் 3 பை பை 15 காஸ் 4 பை பை 15 காஸ் 5 பை பை 15 காஸ் 6 பை பை 15 காஸ் 7 பை பை 15 என 7 உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆரையன்களில் இருக்கக்கூடிய மதிப்பை பாகைக்கு மாற்றி எழுதலாம். பாகைக்கு மாற்றி எழுதும் பொழுது பை பை 15 மதிப்பு கணக்கிடுவோம். பை பை 15 எனும் பொழுது பையின் மதிப்பானது 180/15. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 15 மீதி 3 30ல் 2 15 30 12 டிகிரி பாகைக்கு மாற்றி எழுதும் பொழுது. அப்போ இடது பக்க மதிப்பை பாகைக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா பாகையானது காஸ் பை பை 15க்கு பதிலாக 12 டிகிரி. அடுத்து 2 பை பை 15 2 பெருக்கல் 12 எனும் பொழுது காஸ் 24 டிகிரி. 3 பெருக்கல் 12 காஸ் 36 டிகிரி. 4 பெருக்கல் 12 காசு 48 டிகிரி. 5 12 60 காஸ் 60 டிகிரி. 6 12 72 காஸ் 72 டிகிரி. 7 12 84 காஸ் 84 டிகிரின்னு அமையுது. மற்ற 7 உறுப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக காஸ் 60 டிகிரியின் மதிப்பானது 1/2ன்னு தெரியும். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 6 உறுப்புகளையும் நம்ம 3 எண்களாக இணைக்கிறோம். அப்படி 3 எண்களாக பிரித்து எழுதுகிறப்ப 60 வச்சு 60ஓட கூட்டும் பொழுது 60ஓடு கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்புகளாக மீதம் இருக்கக்கூடிய 6 எண்களையும் பிரித்து எழுதுகிறோம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதல்ல நம்ம இங்கே இந்த இடத்துல காஸ் 60 டிகிரியின் மதிப்பு நமக்கு 70 டிகிரி 1/2ன்னு தெரியும். காஸ் 60 டிகிரியின் மதிப்பானது எதற்கு சமம்? 1/2. அப்போ காஸ் 60 டிகிரியே இதில் விட்டுறோம். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் 12 மற்றும் 12 48 கூட்டிட்டோம்னா 60. அதே போல் 72ல் இருந்து ஒரு 12 கழிச்சோம்னாலும் மதிப்பு 60. எனவே 48 மையமாக வச்சுக்கிட்டு காஸ் 12 டிகிரி காஸ் 48 டிகிரி காஸ் 72 டிகிரி ஆகிய மதிப்புகளை எடுத்துக்கலாம். இந்த மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் 48 முதல்ல எழுதிக்கலாம். காஸ் 48 டிகிரி காஸ் 12 டிகிரியை இடையில கொண்டு வந்துட்டு காஸ் 72 டிகிரியை எழுதிக்கலாம். 48 + 12 60 72 - 12 60 எனும் பொழுது 12 மைய மதிப்பாக எடுத்துக்கலாம். அப்படி மைய மதிப்பாக எடுத்துகிட்டு சுருக்கும் பொழுது முதல் மதிப்பை எப்படி எழுதலான்னா இங்கே என்ன நிபந்தனையை பயன்படுத்துவோம் அப்படின்னா காஸ் ஆஃப் 60 டிகிரி மைனஸ் ஏ காஸ் ஏ காஸ் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் ஏ என்பது எதற்கு சமம்னா 1/4 காஸ் 3a அப்படின்னு ஒரு நிபந்தனை ஒன்று நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்துருப்போம். இதை பயன்படுத்தி தான் இந்த கணக்கு தீர்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப வலது பக்க மதிப்பை 48 என்பதை காஸ் 60 டிகிரி மைனஸ் 12 டிகிரி அதாவது காஸ் 12 அப்படியே எழுதிக்கலாம். காஸ் 72 எப்படி எழுதிக்கலாம்? 60 மைனஸ் 60 ப்ளஸ் 12 டிகிரி அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறோம். இதனுடைய மதிப்பு 1/4 காஸ் 3ஏங்கிறதுனால 1/4 காசு 3ஏயின் மதிப்பானது 12 டிகிரி. எனவே 1/4 பெருக்கல் காசு 3 12 36 டிகிரி காஸ் 36 டிகிரியின் மதிப்பு பிரதியிட்டுக்கிறோம். 1/4 √5 + 1/4. இது ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ 1 பெருக்கல் √5 1 பெருக்கல் √5 + 1ங்கிறப்ப அதே மதிப்பு தான் டினாமினேட்டரில் √5 + 1/16ன்னு கிடைக்குது. இது எதனுடைய மதிப்பு நம்ம கணக்கிட்டுருக்குறோம்? காஸ் 12 டிகிரி காஸ் 48 டிகிரி காஸ் 72 டிகிரியின் மதிப்பானது √5 + 1/16. இதே போல் அடுத்த மதிப்புனா மீதம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகள் காஸ் 24 டிகிரி காஸ் 36 டிகிரி காஸ் 84 டிகிரி. இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னா 36 + 24 36 + 24 மதிப்பு 60. 84ல் ஒரு 24 கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு 60. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மதிப்புகளை எழுதுகிறோம் அப்படின்னா 36 முதல்ல கொண்டு வந்துடலாம். காஸ் 36 டிகிரி காஸ் 24 டிகிரி காஸ் 84 டிகிரி. இந்த மதிப்புகளை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா 24 ஏவாக வச்சுக்கலாம்.
அப்போ முதல் மதிப்பு 84ல் இருந்து 24 கழிக்கலாம். இன்னமும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் 36 டிகிரி என்பதை 60 டிகிரி மைனஸ் 24 டிகிரின்னு எழுதிடலாம். மைய மதிப்பு காஸ் 24 அப்படியே எழுதிடுறோம். அடுத்தது காஸ் 60 ப்ளஸ் 24ன்னு எழுதலாம். 60 ப்ளஸ் 24 மதிப்பானது 1/4 காசு 3 பெருக்கல் ஏ. ஏயின் மதிப்பானது 24 டிகிரி. இதை சுருக்கலாம். 1/4 காஸ் ஆஃப் 24 பெருக்கல் 3 72 டிகிரி. 72 டிகிரியை நமக்கு தெரிந்த மதிப்புகளாக மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா காஸ் ஆஃப் 2 36 72 2 பெருக்கல் 36 டிகிரி. 2 பெருக்கல் 36 டிகிரி அப்படிங்கிறது எந்த அமைப்பில் இருக்குன்னா சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது காஸ் 2ஏக்கு காஸ் வச்சு வரக்கூடிய ஃபார்முலாவானது 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறப்போ 1/4 2 காஸ் ஸ்கொயர் ஏயின் மதிப்பு 36 டிகிரின்னு இருக்குது. அது இல்லாமல் இடையில -1. இதை சுருக்கலாம். சுருக்கும் பொழுது 1/4 2 காஸ் 36 டிகிரியின் மதிப்பானது √5/4 √5 ப்ளஸ் 1/4 காஸ் ஸ்கொயருங்கிறனால ஒரு ஹோல் ஸ்கொயர் -1 பெருக்கல்ல ஒரு 2 வெளியில் இருக்குது. இதை சுருக்கும் பொழுது 1/4 2 பெருக்கல் √5 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பை டினாமினேட்டரில் 4 பெருக்கல் 4 16 -1. எனவே மதிப்பானது 1 2 8 2 16 1/4 பெருக்கல் √5 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 8 -1. இங்கே சுருக்கலாம். 1/4 பொதுவாக அப்படியே வெளியில் இருக்கட்டும். √5 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றுரிமையை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் √5 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 ஏக்கு √5 பெருக்கல் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் -1 பெருக்கல் 8ங்கிறப்ப 8 பை காமன் டினாமினேட்டர் 8ன்னு நமக்கு வந்துடும். இந்த மதிப்புகளை சுருக்கிறப்ப 1/4 √5 வர்க்கப்படுத்துகிறப்ப 5 ப்ளஸ் 2 √5 1 மைனஸ் 8 எனும் பொழுது மதிப்பு -7 டிவைடட் பை 8. 5 மைனஸ் 7 எனும் பொழுது மதிப்பு 2. எனவே 2 √5 மைனஸ் 2/8. 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் நியூமரேட்டர்லேருந்து. இப்போ √5 மட்டும் இருக்கும். இரண்டாவது மதிப்பில் -1/8. இங்கே சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது 1 2 4 2 8. மதிப்பானது 1/4 பெருக்கல் √5 மைனஸ் 1/4. நியூமரேட்டர் பெருக்கிறப்ப 1 பெருக்கல் √5 மைனஸ் 1 √5 மைனஸ் 1/4 பெருக்கல் 4 டினாமினேட்டர் மதிப்பானது 16. கணக்கிட்டிருக்கிறது எதனுடைய மதிப்பு காசு 24 டிகிரி காசு 36 டிகிரி காசு 84 டிகிரி ஈக்குவல் டு மதிப்பானது √5 மைனஸ் 1/16 ஆகும். அடுத்து கணக்கிட வேண்டியது என்னென்னா எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையுமே எடுத்துட்டு இப்போ நம்ம கணக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்புகளை பிரதியிடலாம். காஸ் 12 டிகிரி காஸ் 48 டிகிரி காஸ் 72 டிகிரி. அடுத்ததாக காஸ் 24 டிகிரி காஸ் 36 டிகிரி காஸ் 84 டிகிரி. இறுதியாக காஸ் 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். நம்ம பிரித்து எழுதியிருக்கக்கூடிய மதிப்புகளின் வாயிலாக இந்த 7 சார்புகளையும் எழுதிடுறோம். இனி இந்த மதிப்பானது ஈக்குவல் டு முதல் மூன்று சார்புகளின் மதிப்பானது √5 ப்ளஸ் 1/16. அடுத்த 3 சார்புகளின் மதிப்பானது √5 மைனஸ் 1/16. காஸ் 60 டிகிரியின் மதிப்பானது 1/2. நியூமரேட்டர்லாம் பெருக்கிறப்ப √5 ப்ளஸ் 1 √5 மைனஸ் 1ங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி அமைப்பை பயன்படுத்துகிறோம். 1ஆல் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான். எனவே √5 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஒரு 16 பெருக்கல் 16 பெருக்கல் 2 3 மதிப்புகளையும் பெருக்கணும். √5 வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும். மதிப்பானது 5. 1 வர்க்கப்படுத்துகிறப்ப 1 பை 16 பெருக்கல் 16 பெருக்கல் 2. 5 மைனஸ் 1 மதிப்பு 4 டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பானது 16 பெருக்கல் 16 பெருக்கல் 2. 4 நன்னாங்கு 16. மதிப்பானது 1 பை 4 பெருக்கல் 16 64. 64 பெருக்கல் 2 எனும் பொழுது 128. 1/128. இது எதனுடைய மதிப்பு ஆர்ஹெச்எஸ். எனவே தேவையான மதிப்பு கிடைச்சது, அதை எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதாவது காஸ் π/15 காஸ் 2 π/15 காஸ் 3 π/15 காஸ் 4 π/15 காஸ் 5 π/15 காஸ் 6 π/15 காஸ் 7 π/15 ஈக்குவல் டு மதிப்பானது 1/128 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.